வணக்கம். வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி, பராபவ வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூசம், திதி வளர்பிறை, அஷ்டமி. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தர்பை புல்லை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது சிறந்ததா? தர்பை புல்லை வச்சு வழிபாடுன்னு பண்ண மாட்டாங்க சார். தர்பை புல்லை கையில் சுற்றிக்குவாங்க. முக்கியமான நம்முடைய கடமைகளை செய்யும் பொழுது கையில் சுற்றிக்கணும்பாங்க. அது நல்ல கடமை. சந்தோஷமாக செய்கிற திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளிலும் வரும். வேறு மாதிரி குடும்பத்தில் நடக்கிற அசுப நிகழ்ச்சியிலும் எல்லாத்துலேயுமே தர்பை யூஸ் பண்ணுவாங்க. அது கையில் சுற்றிக்குவாங்க. தர்பப்புல்லை கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்பாங்க. அவ்வளோதான். அதை சில பேர் இப்படி மோதிரம் மாதிரி பண்ணி போட்டுக்குவாங்க, தர்ஜினி. அதை வச்சு வழிபடுற ஒரு இது இல்லை, வஸ்து இல்லை அது. இப்போ துளசி செடியை வச்சு கும்பிடுவோம், அந்த மாதிரி தர்பை எல்லாம் வச்சு கும்பிட்றதில்லை. ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள உதயகிரியிலிருந்து வடமேற்கில் 48 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கு ஒரு குன்று உள்ளது. இதற்கு பெயர் பைரவ கொண்டா. கொண்டான மலை தெலுங்கில் பைரவ கொண்டா. இங்கு உள்ள பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். வாய்ப்பு உள்ளவர்கள் பைரவ கொண்டாவுக்கு சென்று அந்த பைரவரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஆர்எஸ் ஜெயக்குமார், அசிஸ்டண்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஓய்வு. பெண்கள் தலையை விரித்து போட்டுக்கொண்டு வரலாமா? வரவே கூடாது. ஏதாவது டெத் ஆச்சுனாக்கா அந்த மாதிரி வர சொல்லுவாங்க. மரணம் சம்பவித்தால் நல்லா கவனிங்க. ஒரு வீட்டில் மரணம் சம்பவித்து விட்டது, டெட் பாடி இருக்குது, எடுக்க போகிறாங்க. அப்போ பொம்பளைங்கள்லாம் எடுக்கிற நேரத்துக்கு பொம்பளைங்கள்லாம் தலையை விரித்து போட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்கம்பாங்க. அப்போ தான் தலை ஃபுல்லாக முடியை விரித்து போடலாம். கீழே முடிச்செல்லாம் போடக்கூடாது. அவங்கெல்லாம் போய் குளிச்சுட்டு சொட்ட சொட்ட ஈரம் தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். அதோட தெற்க பார்த்து எல்லாரையும் நமஸ்காரம் பண்ண சொல்லிட்டு அப்புறமா பாடி எடுப்பாங்க. பாடி எடுத்த உடனே அவங்கெல்லாம் தெற்க பார்த்து தலை விரி கோலத்தோடு வணங்க வேண்டும். அப்படின்னா அசுப நிகழ்ச்சிகளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தலையை விரித்து கொண்டு வருவது. அது சொன்னால் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. எல்லா ஃபங்க்ஷனுக்கும் தலை விரிச்சுக்கிட்டே தான் வருது. மார்க்கெட்டுக்கு வந்தாலும் சரி, கோவிலுக்கு வந்தாலும் சரி, கடத்தெருவுக்கு வந்தாலும் சரி, தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஒரு கல்யாணம் மங்களகரமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கேயும் தலை விரித்து போட்டுட்டு வந்துட்டுருக்கு. என்னென்னா அதுதான் ஹேர் ஸ்டைல் இன்றைக்கி ஃபேஷன். அது வேறு காசு கொடுத்து பண்ணுறாங்களாம். வெறும் தலையை விரித்து போடுறதுக்கு காசாம். அதை அப்படியே கோதி விட்டு ஏதோ பண்ணாங்க. ஹேர் ஸ்டைல் ரொம்ப தப்பு. அது ரொம்ப 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 தப்பு. அபசகுணம். தலையை விரித்து போட்டு ஒரு பொண்ணு வந்தாலே அது அபசகுணம்பாங்க. சாவு வீட்டுக்குள்ள தான் அந்த மாதிரி போகணும். மற்ற இடத்துலலாம் அட்லீஸ்ட் கீழே ஒரு முடிச்சாது போட்டணும். புரியவே மாட்டேங்கிறது. இளம் பெண்கள் அதை தப்பாக நினச்சிக்கிறாங்க. நீங்கள்லாம் பழைய காலத்து ஆசை. பழைய காலமாக புதிய காலமாக அது. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி வரணும், கல்யாணத்துக்கு சம்மந்தமான நல்ல விஷயங்களுக்கு எப்படி வரணும், கோயிலுக்கு எப்படி வரணும், மார்க்கெட்டுக்கு எப்படி வரணும், காலேஜ் போகும்போது எப்படி போகணும், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்குது. மரணம் சம்பவித்த வீட்டிற்கு மட்டும்தான் தலை விரித்து போட்டுக்கொண்டு போகலாம். எல்லாரும் நல்லா இருக்கிற இடத்துக்கு அந்த மாதிரி வரக்கூடாது. கீழே ஒரு முடிச்சாது போடுங்க. முடி கீழே ஒரு முடிச்சாது போடுங்க. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்பொழுது ஏன் கோவில்களில் நடை சாத்தி விடுகிறார்கள்? அந்த கிரணங்கள் மேலே படக்கூடாது, பக்தர்கள் வரக்கூடாது என்பதற்காகவா? நம் முன்னோர்கள் அறிவியலில் மிகவும் ஆதாரபூர்வமாக சிந்திப்பார்கள். அப்படி இருந்தும் ஏன் அவ்வாறு கோவிலில் கிரகண நேரத்தில் நடை சாற்றுவது ஏன்? அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, கோவில் நடை திறந்திருந்தால் பூஜை நடக்கணும். பூஜை நடந்தால் நைவேத்தியம் பண்ணணும். ஏதாவது ஒரு பிரசாதம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு பிரசாதம். இப்போ கோவில் நடை திறந்திருந்தால் பிரசாதம் பண்ணணும். பிரசாதம் பண்ணால் அதை என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் சாப்பிடணும்.
யாராவது ஒருத்தர் சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கணும், அதை விநியோகம் பண்ணிகிட்டே இருக்கணும். அர்ச்சகர் எவ்வளோ சாப்பிட்டாரு, இவ்வளோ சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட்டா அவருக்கு வயிறு அப்படின்னு இல்லை. யாராவது ஒருத்தர் சாப்பிட்ணும். கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, அதனால் நைவேத்தியம் பண்ணக்கூடாது. நைவேத்தியம் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நடையே தரக்கூடாது. இதுதான் காரணம். நடை திறந்தால் பூஜை, பூஜை நடந்தால் நைவேத்தியம், நைவேத்தியம் செய்தால் சாப்பிட வேண்டும். ராமாபுரம் லட்சுமி ஒடுகநாதர். திருப்பதியில் 1 மணி நேரத்துக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணுவாங்க. திடீர்னு இது சாத்துவாங்க, ஸ்க்ரீன் போடுவாங்க, கர்டன் போட்டு மூடிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அண்டா தூக்க முடியாமல் 2 பேர் தூக்கிட்டு போவாங்க. உள்ள மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். அடுத்தது அதை வெளியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தரையை விளக்குவாங்க. அது அங்கே வெளியில் விநியோகம் ஆகிட்டுருக்கும். நூற்றுக்கணக்கான தினுசான நைவேத்தியங்கள் உண்டு திருப்பதியில். பெருமாளுக்கு தோசை நைவேத்தியம் பண்ணுவாங்க. வெறும் லட்டு மட்டும் இல்லை, அன்னப்பிரசாதம் எல்லாமே நைவேத்தியம் உண்டு. புளியோதரை, சக்கரை பொங்கல், தத்தியோன்னம், இந்த மாதிரி அன்னப்பிரசாதங்கள் எல்லாம் நைவேத்தியம் உண்டு. மறுபடியும் அவங்களே தான் கேட்குறாங்க. ராமாபுரம் லட்சுமி ஒடுகநாதன். தற்போது உலகமெங்கும் போர் பதட்டம் நீடித்து வருகிறது, யுத்தங்கள் தொடங்கிவிட்டன. இதற்கு சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் காரணமாக இது நான் என்னுடைய புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சியிலையும் சொல்லியிருக்கேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். வெகு விரைவிலேயே இந்த யுத்தம் முடிவுக்கு வரும். பராபவ வருடத்தின் பலன்களிலே யுத்தம் முடிவுக்கு வரும். இந்த தமிழ் புத்தாண்டு அருமையான புத்தாண்டு. அதனால் நிச்சயமாக யுத்தம் வெகு விரைவில் முடிவுக்கு வரும். சனீஸ்வரரும் கடவுள் தானே, சனி பகவான் தானே. அவர் ஏன் 7.5 வருடம் பக்தர்களுக்கு துன்பம் கொடுக்கிறார்? யார் சொன்னால் அவர் துன்பம் தான் கொடுப்பார்னு? அவர் நன்மையும் செய்வார், பெரிய நன்மையெல்லாம் அவர் தான் செய்வார். ஆயுள் காரகனே அவர் தான். நிறைய பேருக்கு ஆயுள் நீட்டிப்பு கொடுப்பவரும் சனி தான். சனி நல்லா இருந்தால் பெரிய தொழிலதிபர் ஆகலாம். சனின்னா அது கெடுதல் மட்டுமே பண்ணணும்னு நினச்சிட்ருக்காருங்க இவங்க. அப்படி இல்லை, நன்மை செய்யும் சனி உண்டு. சில பேருக்கு 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும். 7.5 சனி ஆரம்பிக்கும் போது கல்யாணம் ஆகும் சில பேருக்கு. 3ஆவது சுற்று முடிகிற வரைக்கும் விடமாட்டாங்க அவங்க. சீனி சந்திரசேகரன் MA BL. மூத்த வழக்கறிஞர் அவர்களே, சனி நல்லா இருந்தால் தான் உங்களுடைய நீதித்துறையிலே ஜெயித்து காட்ட முடியும். சனி ஒருவர் ஜாதகத்திலே வலுவாக இருந்தால் அவர் நீதிபதி ஆவார். நீதித்துறையிலே பணிபுரிபவர்கள் நீதி வழங்கும் நீதிபதியாக, நீதி அரசராக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் சனி வலுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மரண யோகம் என்று குறிப்பிடப்பட்ட நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது குறுகிய காலம்தான் இருக்குமா? அதற்கு தனியாக ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டுமா? சார், அப்படிலாம் தனியாலாம் பரிகாரம்லாம் அதுக்கு எதுவும் கிடையாது சார். பரமசிவன் கழுத்தில் உள்ள பாம்பு சொன்னது, கருடா சௌக்கியமா? அம்மா, இது கண்ணதாசனுடைய பாடல். இது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. அருமையான பாடல் சார். அது என்ன திடீர்னு இப்போ எதுக்கு அதை தெரிஞ்சுக்கலாமாங்க? என்னத்துக்கு இந்த பாட்டை நீங்கள் எழுதி போட்டீங்க எனக்கு புரியல. இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு? அர்த்தம் 1000 போதாது. RS ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. நீங்கள் கவிஞர் கண்ணதாசனுடைய ரசிகரா? நீங்கள்? நானும் கவிஞர் கண்ணதாசன் ரசிகர் தான். கண்ணதாசனுடைய ரசிகர். வாலிக்கு நண்பன். வாலி என்னை ரொம்ப உரிமையாக கூப்பிடுவார். டேய் வெங்கட்ராமா, ரொம்ப நல்லா எழுதியிருக்கடா, விமர்சனம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, படித்தேன் அப்படிம்பார். என்னை ஏகவசனத்திலே கூப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக பழகினார் வாலி, கவிஞர் வாலி என்னோடு. கண்ணதாசனாக தூரக்கேன் தான் பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் அவங்க வீட்டுக்கு எதிராக அந்த கிரவுண்டில் தான் பார்க்கில் தான் விளையாடிக்கிட்டு இருப்போம். அவரை போய் சந்திக்கிற அளவுக்கு எனக்கு வயசு கிடையாது, நான் ரொம்ப சின்ன பையன். இப்போது அவர் வாசலில் அந்த அவங்க வீட்டில் ஒரு பெரிய வராண்டா இருக்கும், அதில் பெஞ்சு போட்டு அங்கே தான் உட்காந்து எழுதுவார். நாங்கள்லாம் தூரக்காக கொண்டு அதோ பரவாடி கண்ணதாசன் வந்திருக்காரா, கண்ணதாசன் சார் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் எதிர அந்த பார்க்கில் விளையாடும்போது அவரை பார்ப்போம். வீட்டில் கருட புராணம் படிக்கலாமா? சார், நிறைய பேர் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொல்லிட்டேன் சார். வேறு கேள்வி கேளுங்க சார். RS ஜெயக்குமார். சமீபத்தில் எனது நண்பர் வீட்டிற்கு சென்றிருந்தேன். வாசலில் பெரிய கண்ணாடி ஒன்றை வைத்திருந்தார். விசாரித்ததில் கண் திருஷ்டி போகும் என்றார். இது விஷயமாக உங்களிடம் சந்தேகம் கேட்க வேண்டும். இது போன்று வைக்கலாமா கூடாதா? கண்ணாடி வைத்தால் கண் திருஷ்டி போகுமா? RS ஜெயக்குமார் தான் இதுவும், முத்துப்பேட்டை. சாமி ரூமில் கண்ணாடி வைப்பது சரியா? சாமி ரூமில் கண்ணாடி வைக்கணும்னு அவசியம் இல்லை.
வருஷப்பிறப்பு அன்றைக்கி வைப்பாங்க. தமிழ் வருடப்பிறப்புக்கு கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னால் வந்து முக்கணிகளை வைத்து அரிசி பருப்பு போன்ற தானியங்கள், உப்பு, தங்க நகை 2-3 வைப்பாங்க. இதெல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு தீபத்தை சின்னதாக ஏற்றிடுவாங்க. காலங்காத்தால் குழந்தைங்கள்லாம் எழுந்த உடனே அப்படியே கண்ணை பொத்தி கூப்பிட்டு போவாங்க. நேராக பூஜை ரூமில் போய் அந்த கண்ணாடி கிட்ட போய் தான் கண்ணை திறந்து பார்க்கணும். அதுக்கு பேர் தான் கனி காணுதல்னு பேர், விஷுக்கனி காணல். அந்த விஷுக்கனி பார்த்த உடனே விஷுக்கை நீட்டம் அப்படின்னு கையில் காசு கொடுப்பாங்க. விஷு என்று சொல்லப்படுகின்ற தமிழ் புத்தாண்டு நாளிலே கண்ணாடிக்கு முன்னாடி இந்த முக்கணிகள், தங்கம், வெள்ளி, தீபம், சந்தனம், லக்ஷ்மி வசிக்கக்கூடிய, வாசம் செய்யக்கூடிய என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் துளசி இலை, கொஞ்சம் வில்வ இலை வைப்பாங்க. எல்லாத்தையும் வச்சுட்டு காலங்காலத்தால் அதை தான் பார்க்கணும். தூங்கி எழுந்த உடனே முதல்ல நல்ல விஷயங்களை பார்க்கணும் வருஷப்பிறப்பு அன்னைக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு வழக்கம். அதற்கு பெயர் விஷு கனி காணல். வாசலில் கண்ணாடி வைத்திருக்கிறார்களே, அது எதற்காக? அது ஒரு நம்பிக்கை. சில பேருக்கு கண்ணாடி வச்சா கண் திருஷ்டி போகும்ட்டு நம்மளாம் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தலைகளையே சரி பண்ணிட்டு இப்படிலாம் டச்சப் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. மருது சகோதரர்களின் தியாகம் மகத்தானது. காளையார் கோவிலை இடித்து விடுவேன் நான் என்று வெள்ளைக்காரர்கள் மிரட்ட, இடிக்கக்கூடாது என்றால் மருது சகோதரர்கள் இங்கு வந்து சரணடைய வேண்டும் என்று கூற, தீயவர்களின் பேச்சை மதித்து கோவிலை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காளையார் கோவிலில் இருந்து சிவன் கோவிலில் மருது சகோதரர்கள் சரண்டராகி உயிர் தியாகம் செய்தனர். மருது சகோதரர்கள் என்பது பற்றி நிகழ்ச்சியிலே கூறுங்க சார். எம்ஜி ராம்குமார். அருமையான விஷயம் அது. ஆமாம், மருது சகோதரர்கள் இல்லைன்னா பிடிக்க முடியாது. அவங்க காளையார் கோவில் சிவன் மேலே ரொம்ப பக்தி. அதனால் வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான், அவங்கள தந்திரமாக எப்படியாவது பிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து சரண்டர் ஆகலான்னா கோவிலை இடிச்சிடுவேன்ட்டு மிரட்டினான். தரமட்டமாகிடுவேன் நீ வணங்குற சிவன் கோயிலன்னு மிரட்டினான். அதுக்கு பயந்துட்டு நமக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, நம்ம உயிர் பெருசு இல்லை, கோவில் தான் முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லி காளையார் கோவில் அந்த சிவன் கோயிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக மருது சகோதரர்கள் வந்து சும்மா சரண்டராகிற மாதிரி நடித்தாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து பிற்காலத்தில் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் வெள்ளைக்காரன். இந்த மாதிரி நிறைய பேரை கொன்று இருக்கான். நிறைய பேர் நமது நாட்டு சுதந்திரத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். தில்லையாடி வெள்ளியம்மையெல்லாம் அங்கே மேற்கு ஆப்பிரிக்காவில் போய் வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவில் போய் அங்கே போய் காந்தியுடைய போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. தில்லையாடி வள்ளியம்மைன்ற ஒரு பெண். நிறைய பேர் நம்மளுடைய நாட்டை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய தியாகம் பண்ணி, உயிர் தியாகம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுடைய தியாகம் ரொம்ப பெருசு. தமிழ்நாடு தான் தேசபக்தியிலே சிறந்து விளங்கியது. பார்க்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு என்று பாடியவர் நம்ம திருவல்லிக்கேணி பாரதியார். அந்த பார்க்குள்ளே நல்ல நாடு என்று பாடப்பட்ட அந்த பாரத நாட்டை நாமும் காக்க வேண்டும். பாரத நாட்டின் மீது பற்று வையுங்கள். தேசபக்தியை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். சுதந்திர போராட்ட வீர தியாக வரலாற்றினை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஜாக் அண்ட் ஜில் வெண்ட் அப் த ஹில் டு ஃபெச் அ பெயில் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற அந்த ரைம் சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் இந்த மாதிரி வீர கதைகளை எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். மேஷ ராசிக்கு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். இழந்ததையெல்லாம் மீண்டும் திரும்பப் பெறுகின்ற ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். நீங்கள் தொழிலில் ஏதேனும் இழந்திருந்தால் அதை மீண்டும் பெறுவீர்கள். உங்களை பதவி இறக்கம் செய்திருந்தால் இப்பொழுது மீண்டும் பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கென ஒரு புதிதாக பதவி உருவாக்கப்படும். மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நேரம். இன்றைய நாள் மேஷ ராசிக்கு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை தேனாய் தித்திக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் என திட்டமிடுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறப் போகிறது. இல்லறம் நல்லறமாக நடைபெற்று கொண்டிருக்கும். இல்லாள் நல்லாள் என நீங்களே சொல்வீர்கள். மாணவ செல்வங்கள் மகிழ்ச்சியாக மேல் படிப்பு குறித்து ஆலோசனை செய்து கொண்டிருப்பார்கள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக
ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. சனியும் செவ்வாயும் சேரலாமா? சேர்ந்தால் நல்லதா கெட்டதா? 11ஆம் இடத்தில் சேர்ந்தால் நல்லதுதான், எனவே கவலைப்பட வேண்டாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு எந்த கிரகம் வந்தாலும் அது உங்களுக்கு நன்மை செய்யும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலே குருவும் சந்திரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். குடும்பத்தில் பெரிய சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். சுப நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும், உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சி நடைபெறும். எனவே இது ஒரு மிக மிக சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள், இல் வாழ்க்கை நல் வாழ்க்கையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 10ஆம் இடத்திலே சனி செவ்வாய், 11ஆம் இடத்திலே சூரியன் புதன், 12ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி, ராசியிலே குருச்சந்திரன், அருமையான கிரகங்கள். ராசியிலே குருச்சந்திரன், 3இல் கேது, 9இல் ராகு, ஏராளமான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மிதுன ராசியிலே உள்ள குழந்தைகளிலிருந்து 80 வயதை தாண்டிய 1000 பிறை கண்டவர்கள் வரை அனைவருக்குமே இது நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியே சென்று சைட் சீயிங், வெளியிலலாம் போய் சுற்றி பார்த்துட்டு மகிழ்ச்சியான சுற்றுலா, ஒரு மினி சுற்றுலா ஒன்று சென்று வருவதற்கு இப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் ஏற்படும். பயணங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் சேர்ந்து மகிழ்ச்சி பயணம் ஒன்றை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு இல்லை என்றால் அலுவலக பயணம் ஏற்படும். அலுவலக பயணம் ஒரு சிலருக்கு ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசி அதிபதி 12ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது என்பது ஒரு யோகம்தான். அதனால் எந்த தீமையும் கிடையாது. 2 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 2 குடைவன் உச்சம், 11 குடைவன் ஆட்சி. எனவே தனஸ்தானாதிபதியும் வலுவாக இருக்கிறது, லாபஸ்தானாதிபதியும் வலுவாக இருக்கிறது. எனவே பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உற்சாகமாக சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். சிம்ம ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். சிம்ம ராசிக்கு இப்போ எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி உச்சம், அது ஒரு பெரிய பலம். சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் இப்பொழுது உச்சமாக இருக்கிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் உச்சம். எனவே மிக மிக வலிமை வாய்ந்த நேரம். உங்களுக்கு பலம் ஜாஸ்தியாகுது. பலம்னா அது ஃபிசிக்கல், மென்டல், ஃபினான்ஷியல் எல்லா பலமும் சேர்ந்து தான். எனவே இப்பொழுது எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்வீர்கள். எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. கிரகங்களுக்கு பலம் அதிகமாக இருந்தால் நீங்கள் பலசாலி என்று அர்த்தம். நீங்கள் ஒரு பலசாலியாக இருக்கிறீர்கள். பலசாலின்னா வெறும் டிஷ்ஷும் குத்துறோம் அந்த பலசாலி இல்லை. செய்யணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக முடிச்சிடுவீங்க. திட்டங்களை தீட்டுவதும் அதை செயல்படுத்துவதிலும் உங்களுக்கு நிகராக யாரும் இல்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு நல்ல நேரம். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள், நல்ல நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வந்துவிடும். பணத்துக்காக யாரிடம் விரோதம் செய்து கொள்ள மாட்டீர்கள். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தார், நெருங்கிய உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்வார்கள். நீங்கள் கரெக்டாக நடந்துப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் எல்லாரும் பணம் கொடுப்பாங்க உங்களுக்கு. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கன்னி ராசியினருக்கெல்லாம் அதில் நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய அளவில் லாபம் கிடைக்கும் வியாபாரத்தின் மூலமாக. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. உங்களுக்கு ப்ரமோஷன் உங்கள் ஆஃபீஸில் தேடி வரும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி உற்சாகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிக மிக சிறப்பான நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே
லாபஸ்தானாதிபதி சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சூரியனும் புதனும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன 7ஆம் இடத்திலே. இது ஒரு சிறப்பான யோகம். புதாதித்ய யோகம் 7ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதால் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி, பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவியர் கல்வியிலே நன்றாக தேர்ச்சி அடைவார்கள். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அட்மிஷன் கிடைக்கும், அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணமும் கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதனால் உயர்கல்வி கற்பதற்கு துளாராசி மாணவியருக்கெல்லாம் இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இன்றைய தினம் சற்று கவனமாக பார்த்து பேச வேண்டும். பகலில் பார்த்து பேசு, ராத்திரியில் அது கூட பேசாதே. சந்திராஷ்டமத்தன்னைக்கு பேசவே பேசாது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேச்சில் நிதானமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் தீமை எதுவும் நடக்காது. நல்லா இருப்பீங்க, ஆரோக்கியமாக இருப்பீர்கள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆனால் பேசும்போது மாத்திரம் ரொம்ப வார்த்தைகளை யோசித்து பயன்படுத்த வேண்டும். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. அனிச்ச மலர் அப்படி மூந்து பார்த்தாலே சுருங்கிடுமா. அந்த மாதிரி விருந்தாளிகளை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி இப்படி பார்வை பார்த்தாலே அவங்க என்ன இது எப்படி இருக்கான், இவங்க வீட்டுக்கு நம்ம ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கோம், என்னமோ முறைக்கிறாம அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லோரிடத்திலும் நல்லாக சிரித்து பேசி மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். இன்று முழுவதும் நல்ல கிரக அமைப்பு இருக்கிறது. எனவே தனுசு ராசியினர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாபார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். பொருளாதார ரீதியான பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். 9 குடைவன் 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் அலுவலகத்தில் பதவி உயர்வு வரும். 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் 5ஆம் இடமான மேஷத்தில் உச்சம் பெற்று புதனோடு இணைந்திருப்பதால் வேலை செய்யும் இடத்திலே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நன்மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். சமூக அந்தஸ்து மிக சிறப்பாக இருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இது மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மாணவர்கள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பிலே கவனம் செலுத்துவார்கள். எப்படியாவது மேல் படிப்பு படிக்க வேண்டும், மேற்கொண்டு படிப்பதற்கு தேவையான மதிப்பெண் கிடைக்க வேண்டும், அட்மிஷன் கிடைக்க வேண்டும், ஃபீஸ் கட்ட வேண்டும் என்பது போன்ற எண்ணங்களெல்லாம் இருக்கும். அவை எல்லாம் நிறைவேறும். நல்ல மார்க் வாங்கி நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் அட்மிஷன் கிடச்சி அதுக்கு ஃபீஸும் கட்ட முடியும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். நன்மைகள் மிக மிக அதிகமாக நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படித்தா ஸ்டார் போட்டு விடுவாங்க. கான்வென்ட் ஸ்கூல்லலாம் அவன் பார் ஸ்டார் வாங்கிட்டான், நீ இன்னும் ஸ்டாரே வாங்கலை அப்படிம்பாங்க. உடனே மற்ற பசங்களும் நல்லா படித்து அதே மாதிரி ஸ்டார் வாங்குவாங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயும் அபவ் 90 வாங்கினா ஸ்டார் போட்டு விடுவாங்க சில ஸ்கூலில். தொடர்ந்து அந்த பர்ஃபார்மன்ஸை காமிக்கணும். ஒரு வருஷத்துக்கு காமிச்சா அடுத்த வருஷம் ஸ்டார் கிடச்சிடும். அதே போல் இப்பொழுது நல்ல நேரம் வந்திருக்கிறது. கும்பராசி மாணவர்களெல்லாம் அழகாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். 2ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது, 5ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே மாணவியரெல்லாம் இப்பொழுது மிகச் சிறப்பாக கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். கும்ப ராசியிலே உள்ள அனைவருக்குமே நல்ல செய்தி வந்து சேரும். ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மீன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறும். மீன ராசியிலே உள்ள சின்ன குழந்தையிலிருந்து 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வரை எல்லாருக்குமே நல்ல நன்மை நடைபெறுகின்ற அற்புதமான நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கலகலகலவென சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்கும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.